ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தினந்தோறும் லைவ்ல நேரலையில் நம்ம சட்டசபை நிகழ்வை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஃப்ளோரை பார்க்க? இல்லை, உண்மையாலுமே இது ஒரு நல்ல முயற்சி, தவேக அரசாங்கத்தினுடைய முயற்சி. ஏன்னா இது வரைக்கும் பெரிய அளவுக்கு லைவுங்கிறது இல்லை, சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பப்போ எடிட்டு கட்டு அதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு இளைய தலைமுறை அதிகமாக இதை பார்க்குறாங்க. இளைய தலைமுறைகிட்ட வந்து ஒரு அரசியல் சிந்தனை, அரசியல் பற்றிய பார்வைகள் வந்து ரொம்ப விசாலப்படும். இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இது அப்படியே போகும்போது யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய தமிழ் சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய சமுதாயமாக மாறும். ஆதவர்ஜுனாவுக்கு திமுக மேல இருக்கிறது வாதமா வன்மமா? நீங்க வாதமா வச்சீங்கன்னா அவர் வாதமா பண்றாரு, நீங்க வன்மமா வச்சீங்கன்னா அவரும் திருப்பி வன்மத்தை. நீட் ஒழிப்பு தீர்மானம், நீட்டை ரத்து பண்ணுன்னு அதிமுகவும் பேசியிருக்கு, திமுகவும் பேசியிருக்கு, இன்னைக்கு தாவேகாவும் பேசுது. இன்னைக்கு அதே தான் தீர்மானம். இன்னைக்கு எல்லாரும் அப்படியே வரிசை கட்டி எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் அதே தான் செய்யறாங்களே, சேம். இதுல என்ன வித்தியாசம்? அதே சொல்லமா? சொல்லுங்க. இன்னைக்கு நீட்டு அரக்கனா வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா எடப்பாடியார் அவர்கள் 7.5% உள்ளொதுக்கீடு கொடுத்து வந்தனால நீங்க வந்து இன்னைக்கு அது தேவதையா மாறி இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, நீங்க நீட்டை எதிர்க்கிறீங்க, ரைட்டு, இப்ப எல்லாமே இங்க போராடிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலம் நீட்டை வேண்டான்னு போராடுது? வருஷத்துக்கு 650 பேருக்கு பக்கமா போயிருக்கும் போது ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. இருக்குன்றாங்க. எது சொற்பம்? உள்ள போனவங்க பெரிய அளவுக்கு நீங்க எல்லாம் டாக்டர் ஆனவங்க. நான் திருப்பி 28 பெருசா 650 பெருசா வருஷத்துக்கு? திமுக அதிமுக நீட்டை வச்சு அரசியல் பண்ற மாதிரி தாவேகாவும் அரசியல் பண்றாங்க. இது தேவையில்லாத அரசியல் தாவேகாக்கு. அவங்க ஏற்கனவே போன முறையில நீங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். தினந்தோறும் லைவ்ல நேரலையில் நம்ம சட்டசபை நிகழ்வை பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கு இந்த 4-5 நாளா என்ன நடந்துட்டு இருக்குது? உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஃப்ளோரை பார்க்க? இல்லை, உண்மையாலுமே இது ஒரு நல்ல முயற்சி, தவேக அரசாங்கத்தினுடைய முயற்சி. ஏன்னா இது வரைக்கும் பெரிய அளவுக்கு லைவுங்கிறது இல்லை, சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பப்போ எடிட்டு கட்டு அதெல்லாம் இருந்துச்சு. போன அரசாங்கத்திலே முயற்சி பண்ணாங்க, ஆனால் அதை அவங்க பண்ணலை. ஸோ இந்த தடவை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு இதில் மட்டும் ஒரு ஆப்ஷன் என்னமோ வரலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம எப்பயுமே என்டர்டெயின்மெண்ட் சேனலு, ஸ்போர்ட்ஸ் சேனலில் உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது போய் இப்போது நிறையா பேர் இப்போ இன்றைக்கி அசம்பிளியினுடைய லைவை வந்து ரெகுலராகவே பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வருது. அதில் இப்போ நம்ம வீட்டிலே பார்க்குறோம் இல்லையா? திடீர்னு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க வந்து சீரியல் அது இதுன்னு பார்க்குறது போய் இன்றைக்கி அசம்பிளியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆர்வமாக உட்காந்து நம்ம வீட்டில் பசங்க மனைவி கூட பார்க்குறதெல்லாம் நமக்கே உள்ளபடியாக மகிழ்ச்சியாக இருக்குது. இது அரசாங்கத்துக்காகட்டும் எதிர்கட்சிகளுக்காகட்டும் இது வந்து ஒரு சம வாய்ப்பு. ஏன்னா முதல்லலாம் வெளியே வந்து பத்திரிகையில் கொடுக்குற பேட்டி மட்டும்தான், உள்ளார என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அந்த புள்ளி விவரங்கள்லாம் ஒன்றுமே தெரியாது. பத்திரிகையை யார் நல்லா ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் போகிறனால வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே அப்பட்டமாகவே உடனேக்குடன் வந்துடுது. இன்றைக்கி கூட அவங்க பேசுகிறாங்க, இல்லை நீங்கள் பேசின உடனே நான் பேசி அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் வந்து அவை குறிப்பிலேருந்து எடுக்கிறேன்னா நீங்கள் லைவில் போயிட்டுருக்கு, சரிங்க, நீங்கள் அப்பப்போ அந்தந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் பரவாயில்ல, இல்லைன்னா இது பத்திரிகைகளுக்கு செய்தியாக போட ஆரம்பிச்சிருவாங்கன்னொடனே அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி பேச்சுக்கள் வந்து ரொம்ப கூர்மைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. யார் வேணாலும் வாய்க்கு வந்ததை பேசிட முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்போ இன்றைக்கி அந்த அவையில் இருக்கக்கூடிய 234 எம்எல்ஏக்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு, இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்றைக்கி சட்டசபையினுடைய நடவடிக்கைகளை பார்க்குறாங்கங்கும் போது அத்தனை கண்கள் அவங்க மேலே இருக்குது. அந்த பொறுப்புணர்ச்சி, கடமை உணர்ச்சி ஒவ்வொரு சட்டமன்ற நபர்கள் மேலேயும் ஒரு பெரிய பொறுப்புணர்வை வந்து அதிகப்படுத்தும். அப்போ சும்மா ஏனோ தானோன்னு சட்டமன்றத்துக்கு வரவீங்க முழுக்க முழுக்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நைட்டு தூக்கம் இல்லைனா கூட சட்டசபையில் போய் தூங்கிக்கலாம்லாம் இனிமேல் யாரும் வர முடியாது. ஏன்னா கரெக்டாக கேமரா அந்த இதை ஏதோ ஒரு இதில் தான் சொல்ல பாருங்க, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு கமலஹாசன் சொல்லிட்டுருப்பாரு முதல்ல. அந்த மாதிரி இங்கே நீங்கள் வந்து தூங்கவும் முடியாது, சோம்பல் முறிக்கவும் முடியாது இப்போது.
ஸோ அத்தனை கண்களும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது உள்ளபடியே மக்களுக்கு வந்து நல்ல தகவல்கள் வந்து உடனுக்குடன் கிடைக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னைக்கு இளைய தலைமுறை அதிகமாக இதை பார்க்குறாங்க. ம். அப்போ இளைய தலைமுறைகிட்ட வந்து ஒரு அரசியல் சிந்தனை, அரசியல் பற்றிய பார்வைகள் வந்து ரொம்ப விசாலப்படும். இன்னும் வந்து ஒரு டவுன் த லைன் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இது அப்படியே போகும்போது யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய தமிழ் சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய சமுதாயமாக மாறும். ம். யாருமே வந்து அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்கங்கிறதுனால உடனே டக்குன்னு போட்டு பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் யார் என்ன சொன்னாங்க, யார் எதுக்கு மறுப்பு சொன்னாங்கன்னு உடனே ஆத்தென்டிகேட்டடாக இன்னைக்கு வர்றது வந்து அதனால தான் சொன்னேன், இது சம வாய்ப்பு அனைத்து கட்சிகளுக்கும். யார் அதை திறம்பட கையாளுறாங்களோ அவங்களுக்கு நல்ல மக்கள் கிட்ட ஒரு நன்மதிப்பு கிடைக்குங்கிறதா என்னுடைய பார்வை. குறிப்பிட்ட அமைச்சர்கள் மட்டுமே அந்த எதிர்க்கட்சிகளுக்கான பதில் சொல்றதா இருக்குது. மத்தவங்கலாம் யாரும் பெருசா பேசல. அது அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்களா ஒரு 4 பேர் மட்டும்? இல்லை இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறையா பேசுகிறாங்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரஞ்சித் ம். அவர்கள் பேசினாரு. கால்நடைத்துறை அமைச்சர் கமலி அவங்க பேசினாங்க. அதே மாதிரி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசினாங்க. நேத்திக்கு. நேற்றைக்கு இன்றைக்கும் பேசினாங்க. ம். அப்புறம் எப்பயும் போல் நீங்கள் முன்னாடி வரிசையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எப்பயுமே அவங்க ஃப்ரண்ட் லைன் விளையாடக்கூடியவங்க. அப்புறம் ரமேஷ் அவர்கள் பேசுகிறாரு. ம். ஓரளவுக்கு அனைத்து அமைச்சர்களுமே கொஞ்சம் விவசாயத்துறை அமைச்சர் முதல்லலாம் பேசல. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் பிறகாக இது பேசுறாரு. பண்ணதுக்கப்புறம் அவர் கேட்கக்கூடியதுக்கெல்லாம் சரியான புள்ளி விவரங்களோட பதிலளிக்கிறாங்க. ம். அதே மாதிரி நிதித்துறை அமைச்சராகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா என்னடா இவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்களே, புது அமைச்சரவர்களாக இருக்காங்களே, புது எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்களே, இந்த சைடு வந்து பொன்விழா கண்ட கட்சிகள். அதிமுக, பவள விழா கண்ட திமுகவையெல்லாம் எப்படி சட்டசபையில் எதிர்ப்பாங்கங்கிறதெல்லாம் ஒரு துளியும் இன்னைக்கு வந்து அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்களும் யாருமே அங்கே பார்க்கும்போது பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் அவங்களா சொன்னாலே ஒழிய ம். நாங்கள்லாம் மூத்த உறுப்பினர்களாக இருக்கிறனால மூத்த உறுப்பினர்களாக இருக்கான்னு சொல்கிறனால அந்த வித்தியாசம் தெரியுதே ஒழிய நடவடிக்கைகளில் வந்து யாருமே அங்கே வந்து ஒரு புதுமுகமாவோ கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறமாவே தெரியல. ஒரு நல்ல ஒரு அசம்பிளியாக தான் நான் பார்க்குறேன். நிதியமைச்சர் மரிய வில்சன் அவருடைய தமிழ் உச்சரிப்பு அதையெல்லாம் கூட திரு செந்தில் செல்வன் சீர்காழி எம்எல்ஏ, மதிமுக எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ Yes. மதிமுக எம்எல்ஏ சொல்கிறேன். ரைட். அவர் வந்து ஒரு நட்பின் பால் சொல்றாரு, ஒரு அன்பின் பால் சொல்றாரு. இந்த மாதிரி நான் ஒரு இலக்கியவாதி, நான் ஒரு பேச்சாளர், இது மாதிரி தவறுகள் அதை கொஞ்சம் மாத்திப்பாருன்ற நம்பிக்கையோட சொல்றேன்றாரு. அதற்கு அவ்வளோ கோபம் தேவையா? இல்லை அவர் வந்து அதை வந்து ஒரு நக்கல் நையாண்டியாக சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு எனக்கே எடுத்திங்கன்னா இந்த தமிழ் வந்து எனக்கு சரியாக வராது. ம். இப்போ என்னுடைய இதில் சில இன்டர்வியூஸ் டிபேட்லாம் கூட பார்த்தா தமிழ்ங்கிறத முதல்ல கரெக்டாக சொல்கிறான்னு எனக்கு கமெண்ட் போட்டுக்கிட்டே அது இருப்பாங்க. அதை இருக்கதான் நான் செய்யும். பல நேரத்தில் பார்த்துருக்கேன். ம். எனக்கு வந்து அந்த வராது. ம். அப்போ வந்து இந்த வராதுங்கிறனாலவே நம்ம பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் மோசமான கருத்துக்கள் நல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை வராது. சில பேர்த்துக்கு வராது, சில பேர்த்துக்கு வராது. இந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கு சில இது வந்து அந்த பழக்கம் அந்த இல்லாதனால இஷ்யூ சொல்லும்போது வேற மாதிரி சொல்லுவாங்க. இஷ்யூங்கிறது வரும். ஆங்கிலத்தில் சில லெட்டர் வந்து வராது. ம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ம். அப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு நிதித்துறை அமைச்சர்கிட்ட அவர் தமிழ் எப்படி பேசுகிறாருங்கிறது முக்கியம் இல்லை. ம். அவர் நிதித்துறை சார்ந்து என்ன பேசுகிறாரு, நிதித்துறை சார்ந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்கிறாரு, ம். இதுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அவர் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு இலக்கிய நயத்தோடு பேசுகிறவங்கெல்லாம் சிறந்த அறிவாளிகளும் கிடையாது. ம். அதே மாதிரி வந்து இலக்கிய நடையில் சுத்த தமிழில் பேசுகிறவங்க எல்லாமே வந்து அரசியல் விஞ்ஞானிகளும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் நல்லா வரும், ஒரு சில வார்த்தைகள் நல்லா வராது. அதெல்லாம் வந்து குற்றம் சொல்லக்கூடியவர்கள் அதை குற்றமாகவே பார்க்கக்கூடாது. சொல்கிறவங்கள சொல்கிறேன் முதல்ல. ம். இப்போ இன்றைக்கி வந்து அவர் கூட வந்து ராஜ்மோகன் கூட அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணார். ஊடாலன்னு ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்க, அப்போ ஊடாலங்கிற வார்த்தை வந்து எங்கே இருக்குது இந்த வார்த்தை? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை வந்து ஒரு அந்த வட்டார பாஷைன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ஏவா வேலு அவர்களும் சொல்கிறார். ஆமா. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, வீட்டில் வீட்ல அப்படின்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அவரே முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வந்து உள்ளார பூந்து அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறார். ம். ம். அப்போ வந்து இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏப்பா நீ அவர் நிதி அமைச்சர்கிட்ட நீ பட்ஜெட் சார்ந்த கேள்விகள் அடுக்கு. இல்ல சார், அந்த கோபம் அது தமிழ் சார்ந்த தேவையான கேள்விகள். கோபமா? அதை இல்லை அது தவிர்த்துக்கலாம். என்னன்னா அவர் ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இந்த தமிழ் படிக்கிறத வச்சே அவர் மேலே வைக்கப்பட்டது. நிறையா மீம்ஸ்கள் இப்போ நம்மள மாதிரி அவங்களும் மீம்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல. ம். ம். அப்போது நமக்கே என்ன தோணுதுன்னா ஒருத்தவங்க ஒரு நான் அதை தான் என்னையவே சொல்கிறேன். எனக்கு வராது பெரிய அளவுக்கு. ரொம்ப கவனமாக இருந்தோம்னா இந்த ழாங்கிறது வருமே ஒழிய இல்லைன்னா வராது, எனக்கு தவறிடும். ம்.
அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து இவனுக்கு லா வராதுங்கிறனாலவே நம்ம பேசுறதெல்லாம் நிராகரிக்கணும்னாங்கன்னா அது அவங்களுடைய அறியாமை. ம். அப்போ இங்கே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிதி அமைச்சர்கிட்ட இருந்து என்ன பார்க்கணும்? நிதித்துறை சம்பந்தமாக நீங்கள் 1000 கேள்விகளை கேளுங்க. இன்னைக்கு கூட வந்து ஒரு இன்டெகிரிட்டிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ஒரு நபர் பயன்படுத்தினாரு. உடனே மரிய வில்சன் அவர்கள் எந்திரிச்சு அதுக்கு உண்டான தகவலை கொடுக்குறாரு. நீங்கள் 2020-21 அதிமுக அந்த இன்டரிம் பட்ஜெட் பண்ணும்போது அவங்க வந்து ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ எவ்வளோ ப்ரொப்போஸ் பண்ணாங்க, அதை திமுக ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஏன் எவ்வளோ குறைச்சிங்க, எதுக்காக குறைச்சிங்க? அப்போ அவங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணாங்க, நீங்கள் வந்து ப்ராப்பராக எஸ்டிமேட் பண்ணினீங்க. அதே தான் இப்போ நீங்கள் போகும்போது 2,29,000 கோடி ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ சொன்னீங்க. ஆனால் ஆக்சுவலாக போன தடவை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோத் ரேட் வந்துக்கிட்டு இருக்கிறது வந்து வெறும் 8% தான். நீங்கள் 18-19% ஓவர் எஸ்டிமேட் பண்ணீங்க. நாங்கள் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்ங்கிற அந்த க்ரைட்டீரியாவை எடுத்து ஓப்பனான ஹானஸ்டான கரெக்டான நம்பர் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் குறைச்சிருக்கிறோங்கிற சரியான புள்ளி விவரங்களை கொடுக்குறாரு. அப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் பார்க்கும்போது அவர் கேட்ட கேள்வி இவர் சொல்கிற பதில் கரெக்டாக இருக்குதுங்கிற நம்ம இதைத்தான் பார்ப்போமே ஒழிய அவருக்கு வந்து தமிழ் வருதா இல்லை வந்து அந்த வார்த்தை வரலையா இந்த வார்த்தை வரலையாங்கிற இதெல்லாம் வந்து ஒரு ஆன்சிலரி. அவர் வந்து இப்போ மரிய வில்சன் அவர்களை வந்து தமிழ் புலமைக்காக அவர் வந்து போட்டிருக்காங்க, இல்லை தமிழ் வளர்ச்சித்துறையை போட்டிருக்காங்க. அதுக்கு ராஜ்மோகன் அவர்கள் இருக்காரு, அவர் அருமையாக தமிழ் பேசுகிறார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இலாக்காக்கள்ங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு. ஆனாலும் மற்ற அமைச்சர்கள் கிட்ட அந்த துறை சார்ந்து கேட்கும்போது அதிகப்படியாக திரு ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு நிற்கிறாரு, திரு ராஜ்மோகன் எந்திரிச்சு நிற்கிறாரு. இதெல்லாம் அவை முன்னவர் வழி நடத்துறாரு. ஆனால் இவங்க 2 பேரும் அவை முன்னவர் போல நடத்துவதும் இல்லையா? நீங்கள் புஷி ஆனந்த் அவர்கள் எந்திரிச்சு இப்போ பேசுகிறாரு பார்த்தீங்களே இல்லையா? இதுக்கு முன்னாலாம் நம்ம அவர் எந்திரிச்சு பேசி அதிகமாக பார்த்ததில்லை. இப்போல்லாம் அவரும் எந்திரிச்சு ஜாஸ்தி பேசுகிறாரு. இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லா அமைச்சர்களுமே இன்றைக்கி பதில் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. நான் தான் சொன்னேன், இன்றைக்கி ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி பேசி நம்ம பார்த்ததே கிடையாது. அவர் ரஞ்சித் அவர்கள் அவர் இன்னைக்கு பேசுகிறார். கமலி பேசி நம்ம பார்த்ததே இல்லை, அவங்க பேசுகிறாங்க. அப்போ இப்போ எல்லாத்துக்குமே வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்க கிடைக்க ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து தே ஆர் எமர்ஜிங். அப்போ இதுதான் நல்லதுங்கிறேன் நான். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2-3 அமைச்சர் இப்போ முதலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இவர் பதில் சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல். இப்போ இந்த 2 நாள் பாருங்க அவர் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கு. இன்னைக்கு சுத்தமாகவே இல்லை. அப்போ வந்து இன்னைக்கு மற்ற அமைச்சர்களும் வராங்க. இல்ல ஆதவ அர்ஜுனா எல்லாத்துக்கும் முந்திக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா வந்து குறிப்பா பார்க்கும்போது அரசியல் குற்றச்சாட்டுகள் வரும்போது பூரா அவர் மேல இல்ல, அது குறிப்பா திமுகன்னா உடனே பேச ஆரம்பிச்சாரு. ஏன்னா சில தரவுகள் வந்து சில பேர்த்த சொல்லணும், அவங்க லாட்டரி சீட்டை பத்தி பேசும்போது அவர் எந்திரிக்காம வேற யார் எந்திரிக்கல. ரைட்டு சார், எல்லாத்துக்குமே திமுக குற்றம் சாட்டி பேசுறதுக்குன்னா அதுக்கு ஆதவ அர்ஜுனா ஃபிக்ஸ்டா என்ன? அவரு தான் வந்து பதில் சொல்றாரு. யாரு வேணா சொல்லலாம். இப்ப ஆதவ அர்ஜுனா சொல்லக்கூடாதுங்கிறது இல்லல்ல. இல்ல சார், ஆதவ அர்ஜுனா இப்ப அவருடைய லாட்டரி சீட்டு கேக்குறாரு. திரு மரிய வில்சன் அவர்கள் அவருடைய தமிழ் புலமை குறித்து விமர்சனம் வருது. அந்த விமர்சன பார்வைக்கு அவர் பதில் சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்கு திரு ஏவாவேல் அவர்களும் இவ்வளோ கோபம் வேண்டாம், நீங்கள் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்கன்ட்டு அவர் அந்த பழைய ஜேபிஆர் இதெல்லாம் சொல்ல வராரு போல. அந்த அளவுக்கு ஒரு இதாக போயிட்டு இருக்கும்போது அவர் ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு பிடிஆர் படிக்கலையா அதெல்லாம் வந்து, அதாவது இது எப்படின்னா வளர்க்கிற மாதிரி இருக்கு, பிரச்சனையை ஊதி பெரிதாக்குற மாதிரி இல்ல தேவையாது. அதாவது என்னன்னா, நீங்க எங்களை குறை சொல்லி இருக்கும்போது உங்க குறையும் நாங்க சொல்றோங்கிற ஒரு இது அதுக்கு பேச வேண்டியவங்க இருக்காங்க. ரியாக்ஷன் தான் இது. ஒரு பிரச்சனையை காம்ப்ரமைஸ் பண்ண திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சபாநாயகர், நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நான் சபாநாயகர் வரலாற்றுல இப்படி ஒரு சபாநாயகர் நல்ல அருமையா பண்றாரு. எல்லாரையுமே குறிப்பா ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் எல்லாம் நீங்க உட்காருங்க. எனக்கு தெரிஞ்ச ஆதவ அர்ஜுனா பலமுறை தப்பு, நீங்க உட்காருங்கன்ற வளர்த்தாதீங்க நீங்க. ஆமா, நீங்க சொன்னது சார், பிரச்சனையே வளர்க்கிறாரா ஆதவ அர்ஜுனா? அதுதான் கூட இன்னொன்னு கூட என்ன சொல்றாருன்னாக்கா, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் தெலுங்குல பேசுவாங்க. இவர் கூட என்ன சொல்றாரு, ஏவாவேலு நம்மளுக்கு இருமொழி கொள்கை நினைக்கிறேன், இப்ப எம்பி அவரு இருமொழி கொள்கை நம்மளது தமிழ் ஆங்கிலத்துல பேசலாம் போது ஜேசிடி பிரபாகர் வந்து எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது, ஒருத்தர் வந்து தெலுங்குலயே பேசுவாரு. அதுக்கு கூட வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து நீங்க தெலுங்குலயே கூட பேசுங்கன்னு அவங்களே கூட சில நேரத்துல தெலுங்குலயும் பேசுவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஒண்ணுனாக்கா, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள். இது நீங்க வந்து கலகலப்பை ஏற்படுத்தக்கூடிய விவாதம். ரைட்டு, திரு ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சிட்டாவே ஃபைட், ஒரு சண்டைக்கு உண்டாக்குற போல ஒரு விவாதத்தை கொண்டு இப்ப அவர் எந்திரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பூராமே ஒரு தாவேகா அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டுன்னு வரும்போது அந்த தாவேகாவுடைய அமைச்சர் பதில் சொல்லாம வேற யார் சொல்ல முடியும்? நீங்க ஒரு அந்த ரோல் அவர் மட்டும் தான் இல்ல சார், அந்த ரோல் அவர் மட்டும் தான் எடுத்துக்கணுமா? இன்னொன்னு அதுல சிடிஆர் நிர்மல்குமார் நிறைய எந்திரிப்பாரு. இல்ல சார், அவர் எடுக்கிற ரோல், ராஜ்மோகன் அவர் எடுக்கிற ரோல் வம்படியா வாங்க சண்டைக்கு நிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்ல இவரா எங்கேயும் போல நான் பொது பார்வையை தான் இருக்கேன், என் பார்வையை சொல்ல. இல்ல நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி. அப்ப என்னன்னாக்கா அவங்க சொல்லும் போது ஒரு
விமர்சன கணைகளா வைக்கும் போது அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆளுங்கட்சிக்கு இருக்கு. ஓபிஎஸும் செங்கோட்டையனும் விவாதம் தொடங்குது சட்டசபை 9 மணிக்கு. 9:35க்கெல்லாம் திரு ராஜ்மோகன் அவர்களும் திரு ஆதவர்ஜனாவும் மாறி மாறி, அதுவும் திரு ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சர் சொல்றாரு, நீ அப்படி சொல்லக்கூடாது, இரு நான் சொல்றேன் அப்படின்ற துணியில இவர் சொல்லி கொடுத்தது அவர் சரியா சொல்லியாம். அதுக்கு இவர் எந்திரிக்கு இவர் வந்து இல்ல, என்ன இவர் சொன்னதை அவர் சொல்லிட்டாரு. நீங்க பாக்கெட்ல சொல்லிட்டாரு. ஆனா வச்சிருக்கிறது இவர் வேற யாருங்கிறது மறுபடியும் பூராமே சொல்றாரு. சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஓபிஎஸும் திரு செங்கோட்டையன் அவர்களும் சட்டசபைக்குள்ள வரும்போது இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. கரெக்டா? இவங்க 2 பேருக்கும் தெரியாத இவங்க 2 பேர் பொழிப்புற பண்றாங்களா எப்படி? இல்ல திரு ராஜ்மோகனாவது அளவா பேசுகிறார், எதிரில் இருக்கிறவங்கள ஒரு மாண்போடு பேசுகிறார். அவருக்கு அந்த எல்லாரையும் அவர் அரவணைப்பார். ஏன்னா அவர் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தவர், அதனால அவருக்கு தெரியும். இவர் போற போக்கில் அடிச்சு விடுறாரு, எல்லாத்தையும் பேசுறாரு இவர். இல்ல என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நீங்க ஒரு மாதிரி பேசுவீங்க, நான் ஒரு மாதிரி பேசுவேன். நீங்க ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணீங்க ஒரு பிரச்சனையை, நான் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன். அப்போ ஒருத்தருடைய தகவல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா போய் சேரணும் நம்மளுடைய பாயிண்ட்னா எந்திரிச்சு சொல்றதுல தகவலா வன்மமா? ஆதவர்ஜனாவுக்கு திமுக மேல இருக்கிறது வாதமா வன்மமா? நீங்க வாதமா வச்சீங்கன்னா அவர் வாதமா பண்றாரு, நீங்க வன்மமா வச்சீங்கன்னா அவரும் திருப்பி வன்மத்தை. நான் அடுத்த கேள்வி ஜம்ப் ஆகுறேன் சார். அடுத்த கேள்விக்கு லாஜிக்கான விஷயத்துக்கு வாங்க. டீலிமிட்டேஷனுக்கு நீங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறீங்க, ரைட்டா? நீங்க ஏன் வந்து மேகதாது அணைக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல என்ன தப்பு? இப்போ மேகதாதுக்கு வந்து ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலன்னா, அவங்க ஏற்கனவே தீர்மானத்தை கொண்டு மேகதாதுக்காக அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றியாச்சு. கரெக்டா? அந்த தீர்மானத்துல கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு திருத்தத்தையும் உட்படுத்தி அது ஏகமனதாக ப்ரொபோசலே வந்து ரெசல்யூஷனே பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு கூட அதிமுக, கம்யூனிஸ்டுகள், பாட்டாளி மக்கள் கட்சிலாம் கூட அந்த திருத்தத்தை ஏன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வம்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியாச்சு. நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்னத்தை பேச போறீங்க? இப்போ மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு சொல்ல போறீங்க. ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. பல முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. அவங்க அவ்வளவு ஒற்றுமையை காட்டும் போது நம்ம ஒரு ஒற்றுமையை காட்டணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த ஒற்றுமையை காட்டி தானங்க நீங்க ரெசல்யூஷனே பாஸ் பண்ணீங்க. இந்த மாதிரி ரெசல்யூஷன் போட்டு ஏன் தீர்மானம் ஒரு தீர்மானத்தை போட்டதுக்கு பிறகாக ஏன் ஒரு கூட்டத்தை கூட்டுறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? மூக்க இப்படியே தொட்டுட்டீங்க, அதை விட்டுட்டு நான் இப்படிதான் போய் மூக்க தொடுவேன்னு ஏன் போறீங்க? அவங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. வெறும் தீர்மானம் வெற்று இது சார், இது பேப்பர் சார். இது அப்ப தீர்மானம் வெற்று. இருங்க நீட் சார், இருங்க நான் சொல்லிடுறேன். நீட் எதிர்ப்பு தீர்மானம் அதிமுக ஆட்சியிலும் போட்டாங்க, ஆமாவா? அதிமுக ஆட்சியில பில் கொண்டு வந்தாங்க. நான் சொல்லிடுறேன், நீட் ஒழிப்பு தீர்மானம், நீட்டை ரத்து பண்ணுன்னு அதிமுகவும் பேசியிருக்கு, திமுகவும் பேசியிருக்கு, இன்னைக்கு தாவேகாவும் பேசுது. இன்னைக்கு அதே தான் தீர்மானம். இன்னைக்கு எல்லாரும் அப்படியே வரிசை கட்டி எல்லாரும் பேசிடுறாங்க. இதனால என்ன பயன்? எல்லாரும் அதே தான் செய்யறாங்களே, சேம். இதுல என்ன வித்தியாசம்? பதில் சொல்லமா? சொல்லுங்க. இதுல பிரயோஜனமே இல்ல. அதே தான் தீர்மானம் போட்டது, அதே மேகதாது தீர்மானமும் அதே தான். இல்ல நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்கல. சொல்லுங்க. ஒரு அனைத்து கட்சி கூட்டம் மீட்டிங் போட்டு அதுல வரக்கூடிய சில கருத்துரைகளை எடுத்துக்கிட்டு ஒரு தீர்மானம் போடுவாங்க. இங்க ஏற்கனவே தீர்மானம் போட்டாச்சு மேகதாதுவை பத்தி. அதுக்கப்புறம் அனைத்து கட்சி மீட்டிங் எதுக்குங்கிறதா என்னுடைய கேள்வி. இன்னைக்கு நீட்டை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி உங்களுக்கு தகவலை கரெக்ட் பண்றேன். 2017 அதிமுக எங்களுக்கு 12வது பைபாஸ் நீட்டை பைபாஸ் பண்ணி அட்மிஷன் போட்டுறாங்க. அது வந்து ரிஜெக்ட் ஆச்சு. 2021 திமுக அதே பண்ணாங்க. அசன்ட் கிடைக்காம அவர் கவர்னர் அன்னைக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. திருப்பி அதே தீர்மானத்தை 2022 திருப்பி ஒரு தடவை அனுப்புறாங்க. அதுக்கும் அசன்ட் வந்து கிடைக்கல. 2024 பில்லை வந்து இதே தீர்மானத்தை இன்னைக்கு இவங்க நீட் அபாலிஷ்ங்கிற தீர்மானத்தை திமுக போடுறாங்க. நான் தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த நீட் எதிர்ப்பை பத்திலாம் பேசும்போது திருப்பி நீங்களும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துடாதீங்கன்னு நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்த 2 தீர்மானத்துல நீட்டுக்கு உண்டான தீர்மானம் வேஸ்ட், அந்த எஃப்சிஆர்ஏக்கு உண்டான தீர்மானம் நல்ல தீர்மானம். இது நம்மளுடைய பார்வை. நான் எஃப்சிஆர் இதுல சேர்க்கவே இல்லை. நீட் தீர்மானம் நான் நீங்க சேர்த்துறது இல்லைங்க, என்னுடைய பார்வை சொல்றேன். கேட்டது இப்ப நீட் மட்டும் தான். எஃப்சிஆர்ஏவுக்கு நான் உள்ள வரல. நீங்க சொல்றதோட நான் என்ன ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லக்கூடாதா? அப்படியே நீங்க சொல்றதுலயே வரணுமா? சேம் அதே தான் இவங்க உட்கார்ந்து பண்ணுகிறாங்களேன்னு நான் கேக்குறேன். அதத்தானங்க நான் சொல்றேன். இல்லையன்றேன். அதத்தான் அதனால என்ன யூஸ்ன்றேன். அதனால தான் நானே சொல்றேன். அதனால யூஸ் இல்லன்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நீட்டு அரக்கனா வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா எடப்பாடியார் அவர்கள் 7.5% உள்ளொதுக்கீடு கொடுத்து வந்தனால நீங்க வந்து இன்னைக்கு அது தேவதையா மாறி இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, நீங்க நீட்டை எதிர்க்கிறீங்க, ரைட்டு, இப்ப எல்லாமே இங்க போராடிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலம் நீட்டை வேண்டான்னு போராடுது? யாருமே கிடையாது. கரெக்டா? அப்போ நீங்க இந்த இடத்துல போராடுறீங்க, சரி, அது கூட உங்க உரிமைன்னு வச்சுக்கங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? 2026 வரைக்கும் மாநிலத்தினுடைய நுழைவுத் தேர்வு இருந்துச்சு. 2006 16 வரைக்கும்
வெறும் 12வது மட்டும் அடிப்படையாக வச்சு அட்மிஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. 2017 நீட் வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு நீட்டை வந்து ஏன் வந்து அரக்கனா வந்தாலும் தேவதையா மாறிடுச்சுன்றோம்னா, அந்த நீட் இல்லாத முன்னாடி 10 வருஷம் இருக்கு பாருங்க, 2006 16 வரைக்கும். அந்த 10 வருஷத்துல இவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, கொத்து கொத்தா ஏழை மாணவர்களும் அரசாங்க பள்ளி மாணவர்களும் போய் மருத்துவக் கல்லூரியில சீட்டு அலமோதிக்கிட்டு இருந்தாங்கங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆர்டிஐல அப்பயே வந்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, வேணா நான் கொடுக்குறேன், அதை பப்ளிஷ் பண்ணுங்க. அன்னைக்கு ஆர்டிஐ கேட்கப்பட்டதுல டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொடுத்த தகவல், வெறும் தனியார் கல்லூரி அரசாங்க மருத்துவக் கல்லூரி ரெண்டையும் சேர்த்து அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் வெறும் 278 பேர் தான் அந்த 10 வருஷத்துல அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டு மருத்துவக் கல்லூரிக்கு போனது. அப்ப 10 வருஷத்துக்கு 278 பேர்னா வருஷத்துக்கு எவ்வளவு மாதேஷ்? 28 பேர் தான் அரசாங்க பள்ளியில படிச்சவங்க மருத்துவக் கல்லூரியில போய் அந்த நீட் இல்லாத சமயத்துல 10 வருஷத்துல சேர்ந்தவங்க, வருஷத்துக்கு 28 பேர். இப்போ நீட் வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து அன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் அதிமுக. அப்போ நீட்டினுடைய அனிதாவினுடைய மரணத்துக்கு நேர்ல போய் மாலை அணிவிச்சிட்டு வந்த ஆள் நான். வந்து நான் நீட்டு வேண்டான்னு நான் அன்னைக்கு வந்து கட்டுரை எழுதுனேன். ஏன் வேண்டாங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதில் நம்ம வந்து கபடி விளையாண்டுட்டு இருக்கிறோம், திடீர்னு வந்து நீங்கள் கிரிக்கெட் விளையாட சொன்னீங்கன்னா எப்படி போய் விளையாட முடியும்? அப்போ பாடத்திட்டத்தில் கேட்காம நீங்கள் என்சிஆர்டியில் கேட்கும்போது எப்படி வந்து எங்களால் பதில் சொல்ல முடியும்? இது நியாயமே இல்லை. அப்போ நீட்டை கொண்டு வரணும்னா நீங்கள் என்னென்ன மாதிரி கொண்டு வரணுங்கிறத நான் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்போ இருக்கக்கூடிய கல்வி அமைச்சரே சொல்கிறாரு, 10வது வரைக்கும் 7 வருஷமாக நம்ம பாடத்திட்டத்தை மாற்றலை, 11வது 12வதுக்கு 12 வருஷம் பாடத்திட்டத்தை மாற்றலை. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மொபைல் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துறீங்க? 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை. ஒரு லேப்டாப் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துறோம்? ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை. ஒரு பைக்கு 5 வருஷம் 10 வருஷம். நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை 5 to 6 வருஷத்துக்குள்ளார மாத்திடுறோம். ஆனா நம்ம மனிதனா இருக்கக்கூடிய சிந்தனை ஆற்றலையும் கல்வி செல்வத்தையும் வளர்க்கக்கூடிய பாடத்திட்டம் 12 வருஷமா மாத்தாம வச்சிருந்தீங்க சார். அப்ப அந்த நீட்டுன்னு வந்தனால அந்த 12 வருஷமா மாத்தாம இருந்த பாடத்திட்டத்தை மாத்தினாங்க 2020. அதுக்கு அடுத்த வருஷம் வந்த கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 97% நம்ம தமிழகத்தினுடைய பாடத்திட்டத்திலிருந்து அந்த கேள்விகள் வந்துச்சு. அடுத்தது இந்த நீட்டு வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடியார் அவர்கள் 7.5% உள்ளொதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் நீட்டை ஆதரிச்சு நான் அதே கட்டுரை எழுதினேன். அப்பயுமே இன்னைக்கும் நீட்டுல மாற்ற வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்குது, அதையும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இன்னைக்கு கூட ஃபேர் நீட் தான் உங்களுக்கு. ஃபேர் நீட், அதாவது நீட் அரக்கன்றது தேவதையா மாறிச்சு. ஏன்னா அப்போ இருங்க, நீட் அரக்கன்னு சொன்ன இவங்க எல்லாருமே இன்னைக்கு தேவதைன்னு சொல்ல மறுக்கிறாங்க, அது அரக்கன்னே புடிச்சிட்டு இருக்காங்க. தாவேக்காவும் அதே நிலைப்பாட்டுல இருக்காங்க. கரெக்டா? ஆமா, அப்படிதான் எல்லாரும் போற பாதையில அவங்களும் போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அரசியல் பார்ட்டி. அப்புறம் எதுக்கு இந்த தீர்மானம்? அதனாலதான் சொன்னேன் இது வேஸ்ட் தீர்மானம் நான் சொன்னேன். அதனாலதான் அப்போ இன்னைக்கு நீட்டுக்கு முன்னாடி வருஷத்துக்கு 28 இந்த புள்ளி விவரத்தை மட்டும் மக்கள் தெரிஞ்சிட்டோம் மாதேஷ். வருஷத்துக்கு 28 பேர் போயிட்டு இருந்த இடத்துல இந்த 7.5% உள்ளொதுக்கீட்டுனால இன்னைக்கு சற்று ஏறக்குறைய 650 மாணவர்கள் போறாங்க. அவங்க தனியார் கல்லூரிக்கு போனாலும் சரி, அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு போனாலும் 5 நயா பைசா கிடையாது. தமிழக அரசாங்கமே அந்த ஃபீஸை கட்டுது. அது இல்லாமல் இந்த நீட் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜா இருந்தா அவங்களுடைய மொத்த சீட்ல 65% தமிழகத்துக்கிட்ட கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் பண்ணணும். சிறுபான்மையர் நடத்தக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜா இருந்தா 50% சரண்டர் பண்ணணும், கவர்மெண்ட் தான் ஃபில் பண்ணும் அதை. அப்போ இந்த 65% போக 35%த்துல 20% மேனேஜ்மெண்ட் கோட்டா, மீதி 15% என்ஆர்ஐ கோட்டா. சிறுபான்மையினர் இதுல வந்து 50 கொடுத்தது போக மீதி இருக்கிற 35% மேனேஜ்மெண்ட்டுக்கு போவாங்க, 15% என்ஆர்ஐ கோட்டாக்கு போவாங்க. அப்ப இந்த சரண்டர் பண்ண இவ்வளவு சீட்டை வந்து அவங்க அரசாங்கத்துக்கிட்ட சரண்டர் பண்ணி ஆகணும். அரசாங்கம் நம்மளுடைய ரிசர்வேஷன் சிஸ்டத்து பிரகாரம் பண்ணுவாங்க. இந்த 7.5% இது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு வருஷத்துக்கு 650 மாணவர்களுக்கு மேல வந்து இன்னைக்கு போக வேண்டிய இடத்துல நீட்டுக்கு முன்னாடி 28 மாணவர்கள் தான் போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த நம்பரை பாருங்க. இல்ல நீங்க இன்னைக்கு அரசாங்கத்துல இருந்து இந்த நீட்டை எதிர்க்கிறீங்கன்னா கூட, இன்னைக்கு எல்லா கட்சியும் நீங்க எதிர்க்கிறீங்கன்னா கூட அதுக்கு உண்டான நம்பர் கொடுங்க. பாருங்க, நீட்டுக்கு முன்னாடி பாருங்க கொத்தா எத்தனை கொத்து போய் சேர்ந்துருக்காங்க. இப்ப நீட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த அட்மிஷன் எவ்வளவு குறைஞ்சு போயிருக்குன்னு சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து நீட்டை எதிர்க்கிறேன். ஆனா நீங்க இந்த மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி 2-3 விஷயங்கள் சார். நீட்ல அரசு பள்ளி மாணவர்கள் இங்க வந்து இதற்கு தயாரா இல்ல, அவங்க அச்சமா பயமா பாக்குறாங்க. இது யாரு? அரசு பள்ளி மாணவர்கள். யாரு சொன்னா உங்களுக்கு? மாணவர்கள் தொடர்ச்சியா இதுதான டேட்டா, தமிழ்நாடு டேட்டா. ஒண்ணு இருங்க நான் சொல்லிடுறேன். அடுத்து கோச்சிங் கிளாஸ்னு ஒரு கொள்ளை நடக்குது, இதை தடுக்கணும்ன்றாங்க. இன்னொன்னு
கிராமப்புற மாணவர்கள் மேல வந்துடக்கூடாது, அவன் வந்து டாக்டர் ஆயிடக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் இந்த நீட்ன்ற ஒரு நுழைவுத் தேர்வை வச்சுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பார்வை. இதுதான் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு அரசியலா பேசப்படுது. இதெல்லாம் அப்பட்டமான பொய்யான குற்றச்சாட்டுகள். இல்ல பாதிக்கப்படுறாங்களே அரசு பள்ளி இல்லைங்க, மாணவர்கள். அதனால தான் நான் உங்களுக்கு நம்பர் சொன்னேன். வருஷத்துக்கு 28 பேர் போயிருக்கும்போது ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்களா? வருஷத்துக்கு 650 பேர்த்துக்கு பக்கமா போயிருக்கும்போது ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் இல்ல வஞ்சிக்கப்பட்டாங்களா? சொற்பமா இருக்குன்றாங்க. எது சொற்பம்? +2 மார்க்க 650 வச்சு உள்ள போனவங்க பெரிய அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் டாக்டர் ஆனவங்க ஏங்க, இருக்காங்க நான் நீட்டுக்கு முன்னாடி. திருப்பி 28 பெருசா 650 பெருசா வருஷத்துக்கு? இல்ல இது ரொம்ப சொற்போன்றோம். இந்த 650 சொற்போன்றாங்க. அப்ப 28 பரவாயில்லையா? என்னங்க இது வாதம் இது? 28 தான் போய்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 650 பேர் போயிருக்கும் போது எத்தனை மடங்குங்க சார், அதிகமாயிருக்கு? அரசு பள்ளி மாணவர்கள் தயாரா இல்ல அப்படின்ற ஒரு வாதத்தை. இல்லைங்க, இப்ப நான் அதுக்கு வரேன். ம். இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு கோச்சிங் சென்டர் சொல்றீங்க. ம், இன்னைக்கு எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட். இன்னைக்கு தமிழக அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்னுடைய கட்டணத்தை இவ்வளவுக்கு மேல போகக்கூடாது நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அதை வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாமே. திமுகவும் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், அதிமுக கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், தாவேகாவும் கண்ட்ரோல் பண்ணலாமே அதை. ம், ம். அப்போ உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டை சொல்லி நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டு வீரன் வச்சுங்க. இன்னைக்கு வந்து ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிறவனுக்கு இன்னைக்கு கோச்சிங் சென்டர் நிறைய இருக்குது. அவன் போய் இன்னைக்கு வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ம். எதுக்காக போய் பயிற்சி எடுக்கிறான்? இன்னும் நல்லா திறம்பட விளையாடணுங்கிறதுக்காக பயிற்சி எடுக்கிறான். கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வசதியோ வாய்ப்போ பயிற்சி கூடங்களோ இல்லை. ம். இந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு உண்டான இந்த வசதியும் வாய்ப்பையும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவனுக்கும் தங்கு தடை இல்லாம கிடைக்க செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு. அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்போ நீங்க இங்க கோச்சிங் சென்டர் இருக்குதேங்கிறது கஷ்டப்படுறத விட இந்த வசதி வாய்ப்பை கிடைக்காத கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த கோச்சிங் வசதியை ஏற்படுத்தி கொடுங்க. நீட்டுங்கிற பேர்ல, ஜேஇங்கிற பேர்ல கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா, கட்டண கொள்ளை, அவங்கள கட்டுப்படுத்துங்க. இவ்வளவு ஃபீஸுக்கு மேல இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இவ்வளவுக்கு மேல நீங்க ஃபீஸ் வாங்காதீங்க, இந்த ஃபீஸுக்கு போர்டு போடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? ம். அந்த அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? ம், ம். இந்த கோச்சிங் சென்டருக்கு உண்டான ஃபீஸை நிர்ணயம் பண்ண முடியாதா தமிழக அப்ப பேன் அரசாங்கத்தால? நீட்டுன்னு தாவேகாவும் நிக்கிறது. அப்ப யாரை ஏமாத்த? திமுக ஏமாத்துன மாதிரி, இது அதிமுக வந்து ஏமாத்துன மாதிரி. பொலிட்டிக்கல், இங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க. ம். நீட் எதிர்ப்புங்கிற அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் தான், இந்த ஒரே ஒரு தமிழக மாநிலம் மட்டும்தான் இன்னைக்கு நீட் வேண்டாங்கிறாங்க. ம். மீதி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஃபேர் நீட்டு. ம். இதற்கு வந்து 2024லயே ராஜஸ்தான்ல பேப்பர் லீக் ஆகி பிரச்சனை வந்துச்சு. அப்ப ம். சிபிஐ கேஸ்க்கெல்லாம் போச்சு. அப்பயே மத்திய அரசாங்கம், இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டின்னு ஒன்று அமைச்சாங்க. அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் யாருன்னா இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர். ம். அவரு முத்தா 101 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த தேசிய தேர்வு ஆணையத்தில் என்னென்ன மாற்றுதல்கள் கொண்டு வரணும், நீட் தேர்வில் என்னென்ன மாற்றுதல் கொண்டு வரணும், பேப்பர் லீக் ஆகிறத பொறுத்து, எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்து, ம். அந்த தேர்வு முறைகளை பத்தி 101 ரெக்கமெண்டேஷன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கம் அதுல காதுல கூட போட்டுக்கல. அதுல இருக்கக்கூடிய 1-2 மட்டும் எடுத்துட்டு மீதியை பூரா அசால்ட்டா விட்டனால தான் இன்னைக்கு 2026ல ஒரு ரீ எக்ஸாம் வைக்க வேண்டிய அளவுக்கு வந்து இன்னைக்கு முக்கு சந்தில போய் நின்று இன்னைக்கு கரப்பாம்பூச்சி போராட்டம் பண்ணி இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் பாரதிய ஜனதாவினுடைய ஒரு அஜாக்கிரதையான போக்கு. அன்னைக்கே வந்து அவங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி கொடுத்திருந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த 101 ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நிலைமைக்கே போயிருக்காது. ம். அப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசமும் நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேர் நீட்டு. இன்னைக்கு தமிழகத்துலங்க 84 லட்சம் பேர் ஆரம்பத்தில் எழுதுனாங்க 2017. இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. ம். இப்ப கடைசியில் இந்த 2வது தடவையா வச்சனால அந்த எக்ஸாம் எழுதுறவங்க குறைஞ்சு போனாங்க. அப்போ இதுலெல்லாம் நமக்கு மாற்று, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாற்றுகள் கொண்டு வரணும்? இந்த நீட்டினுடைய ஃபீஸை கரெக்ட் பண்ணுங்க. ம். இன்னைக்கு ஸ்கெடியூல் லாங்குவேஜ் 22 லாங்குவேஜ் இருக்கு. ஆனா நீங்க அதுல 12 லாங்குவேஜ்ல தான் நீங்க நீட் எழுதலாம். மீதி 10 லாங்குவேஜ்ல படிக்கக்கூடிய மாணவன் என்ன பண்ணுவான்? ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பள்ளியில இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ம். கற்றல் கற்பித்தலை தவிர மீதி எல்லா வேலையும் இருக்குது. ஓகே. ஒரு 100% வேலை பார்க்குறாங்கன்னா அதுல 30-35% தான் கற்றலும் கற்பித்தலும். மீதி 65% வேலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். எல்லா வேலையும் இன்னைக்கு அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப அதையெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணுங்க. ம். பாடத்திட்டங்களை கரெக்ட். அதனால தான் சொன்னேன், நீட் வரலன்னா இன்னும் கூட அதே பாடத்திட்டம் தான் தொடர்ந்து இருக்கும் தமிழ்நாட்டில். அப்போ நீங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண மொபைல் போனை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தினா தான் என்னுடைய பயன்பாட்டு திறன் அதிகரிக்கணும்னு நினைக்கக்கூடிய நமக்கு, நம்ம படிக்கக்கூடிய பாடத்திட்டம் 12 வருஷம் பழமையான பாடத்திட்டத்தில் இருந்தால் எப்படி பார்க்க முடியும்? இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நித்த மாறிக்கிட்டு இருக்குது சயின்ஸ்.
அப்படி இருக்கும்போது நம்ம பாடத்திட்டங்கள் எவ்வளவு துரிதமா போகணும் இல்லையா? இதுல வந்து அரசாங்க பள்ளி மாணவர்கள் பயப்படுறாங்க, பதுங்குறாங்க அப்படின்னாக்கா இது யார் இப்ப ஏற்படுத்தின நிலைமை? ம். அரசியல்வாதிகள் ஆண்டவர்கள் ஏற்படுத்திய நிலைமை. இன்னைக்கு எந்த விதத்துல தனியார் பள்ளி மாணவனை விட அரசாங்க பள்ளி மாணவன் தரம் குறைச்சு போயிட்டான். நீங்க அரசாங்க பள்ளி மாணவனையும் ஒரு ஆபீஸ்க்குள்ளார அனுப்புங்க, எதையோ ஒன்று விசாரிச்சுட்டு வர சொல்லி. தனியார் பள்ளி மாணவனையும் அனுப்புங்க. அரசாங்க பள்ளி மாணவன் அட்டகாசமா செஞ்சுட்டு வருவான் எல்லா சோ வேலையும். திமுக அதிமுக நீட்டை வச்சு அரசியல் பண்ற மாதிரி தாவேகாவும் அரசியல் இது பண்றாங்க. தேவையில்லாத அரசியல் தாவேகாக்கு. ம். அவங்க ஏற்கனவே போன முறையில நீங்க போகணுங்கிற அவசியம் இல்ல. ம். தமிழக மக்களுக்காக செய்ய வேண்டிய அரசியல் எத்தனையோ அரசியல் இருக்கு. ஓகே. இப்ப இவங்க வந்து நாங்களும் வந்து நீட்டுக்கு எதிர்ப்புங்கிறத பதிவு பண்றதுக்காக இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸ் தான் இது.